அனைவருக்கும் வணக்கம். சிவபுராணம் உரை விளக்கத் தொடரின் 10ஆம் நாள் இன்று. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். இதற்கு முந்தைய அடிகளில் இறைவனது தன்மைகள் ஒரு சிலவற்றை கூறி வியந்து அவற்றை புகழும் வழி ஒன்றை கூட நான் அறிந்திருக்கவில்லை என்றார். இந்த அடிகளில் தன் பிறப்பு ஊழ் நிலைகள் எவ்வாறு இருந்தன என்பதனை கூறுகிறார். அடிப்படையில் இந்த பிறவிகள் குறித்த திருவாசக கொள்கை ஊழ் எனப்படும். கால தொடர்ச்சி, அத்தொடர்ச்சியில் உள்ள வளர்ச்சி ஆகியவற்றை நாம் ஊழ் என்கிறோம். எதுவும் இன்று தொடங்குவதில்லை, எதுவும் இன்றோ நாளையோ முடிந்து விடுவதில்லை. யாவும் எக்காலமும் இருந்து கொண்டே இருக்கின்றன, இனியும் இருக்கப் போகின்றன. நிகழ்வன யாவும் வடிவ மாற்றங்களே என்பதுதான் ஊழ்கொள்கையின் சாரம். இதன் மற்றொரு கோணம் ஆணவ கொள்கை. ஆணவம், கன்மம், மாயை ஆகிய மூன்றும் உயிரின் உள்ளே பொதிந்திருப்பன. இதனை யாவரும் அறிந்திருப்பீர்கள். ஆணவம் எனப்படுவதன் எளிமையான விளக்கம் யாதெனில், ஓர் உயிர் பொருள் தன்னை நான் என கருதுதல். ஒரு மரம் தன்னை நான் என கருதினால் அதற்கு ஆணவம் இருக்கிறது என்று பொருள். விலங்கு அவ்வாறு நான் என கருதினால் அதற்கும் ஆணவம் இருக்கிறது. ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உயிர் பொருட்களின் படிநிலை வளர்ச்சி இருக்கிறது. ஓரறிவு கொண்ட புல், பூடு ஆகிய தாவர பொருட்கள் தம்மை நான் என கருதுவதில் தொடக்க நிலையில் இருக்கின்றன. ஒரு புல் தன்னை நான் என்று கருதுவதே இல்லை என கூற இயலாது. ஏனென்றால் அந்த புல்லும் தன் இருத்தலுக்காக வேர்களை விரிக்கிறது,
ஊட்டங்களை உறிஞ்சுகிறது, துளிர் விடுகிறது, வெப்பத்திற்கு ஏற்ப உடலை வளைக்கிறது அல்லது விரிக்கிறது. இவ்வாறு ஓர் உயிர் பொருள் தன் இருத்தலுக்கு உரிய செயல்களில் தான் ஈடுபடுகிறது என்றால் அதற்கு நான் எனும் கருத்து வந்துவிட்டது என்றுதான் பொருள். அறிவின் வளர்ச்சியில் நான் எனும் கருத்தும் வளர்ச்சியடைந்து இரண்டறிவு உயிரினங்களுக்கு ஓரறிவை காட்டிலும் மிகுதியான ஆணவம் எழுகிறது. இது ஆறாம் அறிவு வரைக்கும் வளர்ச்சியடைந்து மாந்த பிறப்பில் நான் என்ற கருத்து உச்சத்தை அடைந்து விடுகிறது. நானே எனக்கு காப்பு, நானே என்னை பேண வேண்டும் அல்லது நானே பிறரை பேண வேண்டும், நான் கருதுவதுதான் சரியானது என்றெல்லாம் அது பல படிநிலைகளாக வளர்ந்து உச்சமடைந்து விடுகிறது. ஓரறிவு உயிரினத்திற்கும் நான் உண்டு, ஆறறிவுக்கும் உண்டு. ஆனால் ஓரறிவின் ஆணவம் தன் இருத்தலுக்கு உரியவற்றை தான் செய்தல் என்ற அளவில் மட்டும் இருக்கும். அது அடுத்தடுத்த அறிவு நிலைகளில் செயல்களை மிகுவிக்கும். ஒரு சான்றாக ஒரு புல் உரிய மழை இல்லை என்றால் வதங்கி வாடி கருகும் அல்லது காய்ந்து போகும். ஊட்டம் கிடைத்தால் அதனை உறிஞ்சிக் கொண்டு இருப்போம் என்பதை தவிர அதற்கு முனைப்பு வேறு இல்லை. அந்த அளவிற்கே அதற்கு ஆணவம் இருக்கிறது. அதே காட்டில் வாழும் முயல் அவ்வாறு இருப்பதில்லை. அது இங்கு புல் இல்லை, வேறு எங்கிருக்கும் என்று தேடுவதை தொடங்கும். அதன் எல்லையை அது விரிக்கும். பறவைகள் வேறு பகுதிக்கு பறந்து சென்றாவது தம் இருத்தலை தாம் தக்க வைத்துக் கொள்ள இயலுமா என கருதும். மாந்தர் இனமோ மழை இல்லை என்றாலும் நிலத்திற்கு கீழ் நீர் இருக்கும், அதனை தோண்டி எடுத்துக்கொள்வோம் என்று அதற்குரிய முனைப்புகளில் இறங்கும். நான் என்ற கருத்து தன் இருத்தலை தான் தக்கவைத்தல் என்ற அளவில் தொடங்கி தன் இருத்தலே பெரிது, தன் இருத்தலை தக்க வைப்பதற்கு எதையும் செய்யலாம் என்ற அளவிற்கு உச்சமடைகிறது. இது ஆறாம் அறிவு நிலையில் மாந்த பிறப்பில் நிகழ்கிறது. அது மட்டுமல்ல, நான் என்பது என் பெயர், குலம், கல்வி, அறிவு, செல்வம் உள்ளிட்ட பல்வேறு அடையாளங்களுடன் கூடியதாக மாந்த பிறப்பில் எழுச்சியடைந்து விட்டது அல்லது உச்சமடைந்து விட்டது. இதுதான் ஆணவத்தின் வளர்ச்சி போக்கு. இதன் ஊடாகவே
கன்மமும் வளர்ச்சியடையும், மாயையும் வளர்ச்சியடையும். மாணிக்கவாசக பெருமான் புல்லாகி பூடாகி என தொடங்கும் இப்பத்தியில் ஊழ்கொள்கையையும் குறிப்பிடுகிறார், ஆணவ கொள்கையையும் குறிப்பிடுகிறார். இந்த இரண்டையும் பின்னி பிணைத்து ஒரு அற்புதமான மந்திர சாரத்தை நமக்கு வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார். புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி. புல் ஓரறிவு, பூடு ஓரறிவு, புழு ஈரறிவு, மரம் ஓரறிவு, இவற்றையெல்லாம் யாவருமே அறிந்திருப்பீர்கள். அவற்றை விளக்க வேண்டியதில்லை. பல்விருகம் எனப்படுவது விலங்குகளை குறிப்பது. பல்வேறு விலங்குகள் என்ற பொருளை தருவது. அதில் பல்விருகம் எனும் சீர் பல வகையான அல்லது பல்வேறு தன்மை கொண்ட உயிரினங்கள் விருத்தம் அடைதலை அடிப்படையான பொருளாக கொண்டது. விருத்தம் அடைதற்குரியது விருகம் என்றாகும். புல், பூடு, புழு, மரம் இவையாவும் பல்கி பெருக்கமடைவன. ஒரு புல்லிலிருந்து இவ்வளவுதான் விதைகள் பரவும் என்றோ முளைக்குமென்றோ வரையறுக்க வாய்ப்பு இல்லை. அவையெல்லாம் பல்கி பெருகுதல். புழுக்களும் அவ்வாறே. சிறு முட்டைகளின் வழியாக பல்கி பெருக்கம் அடைவன. விருத்தம் எனப்படுவது இந்த பெருக்கத்திலிருந்து வேறுபட்டது, தனிச்சிறப்பானது. படிப்படியாக அடுக்கடுக்காக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை வரம்பில் பெருக்கமடைவதனைத்தான் நாம் எப்பொழுதுமே விருத்தம் என்று அழைக்கிறோம். நிறைய வேண்டும், பல வேண்டும் என்பது விருத்தமல்ல. நிறைய வேண்டும், இந்த படிநிலையில் வேண்டும், இந்த எண்ணிக்கை அடிப்படையில் வேண்டும் என்பதுதான் விருத்தம். நம்முடைய செங்கலை வடிவியல் நூல்களில் அறுசீர் விருத்தம், எழுசீர் விருத்தம் என்ற நுட்பச் சொற்களை புழங்குகிறோம். அறுசீர் விருத்தம் என்றால்
48 ஒரு சீர் 8 அளவு கொண்டது. அது அரிசீர் விருத்தம் எனப்படு. அரிசீர் விருத்தம் என்றாகும்போது 48 என பொருள். இன்றும் தாயம் எனும் விளையாட்டில் விருத்தம் என்ற சொல் முறையாக புழங்கப்படுகிறது. நிறைய வேண்டும் என்று கேட்டால் கூட அங்கு இருக்கும் அளவுதான் விழும். அதுதான் விருத்தம். நிறைய வேண்டும் என்று கேட்பதற்காக இல்லாத வரம்புக்கு அப்பாற்பட்டு எதுவும் விழுவதில்லை. இல்லாதவையோ வரம்பிற்கு அப்பாற்பட்டவையோ தாயக்கட்டைகளில் விழாது. இருப்பவற்றில் மிகுதியானது வேண்டும் என்பதுதான் விருத்தம். இதுதான் இந்த விருகம் என்ற சொல்லுக்கு உரிய அடிப்படையான பொருள். இந்த விரு என்பதுதான் விரை என்று நிறை சொல்லாகும். விரையார் கழல் என்று மாணிக்கவாசகரே இறைவனது கழலை கூறுவார். விரை எனும் சொல் விதைகளையும் குறிக்கும், விரைவு என்ற கருத்தையும் குறிக்கும். விரைவோ விதையோ அடுக்கடுக்காக எண்ணிக்கையில் அளவையில் பெருக்கமடைய வேண்டும் அல்லது அடைபவைதாம். விரி என்பதும் விரு எனும் சொல்லுக்கு அடுத்த நிலையில் எழுவதே. ஒன்று விரிகிறது என்றால் அதற்கென்று இலக்கணம் உண்டு. இப்படித்தான் இந்த அளவுதான் என்று அது விரிவடைகிறது. இதனை ஏன் இவ்வளவு விளக்க வேண்டியிருக்கிறது என்றால், உயிரினங்களில் பல்கி பெருக்கம் அடையும் தன்மை கொண்டவையும் உள்ளன. அடுக்கடுக்கான படிநிலைகளாக மட்டுமே தம் இனத்தை பெருக்குவனவும் உள்ளன. மாணிக்கவாசகர் இந்த இரண்டையும் இங்கே பதிவு செய்திருக்கிறார். பல்விருகம் எனப்படுவன விலங்குகள். விலங்குகள் வரம்பற்று எண்ணிக்கையில் பெருகுவதே இல்லை. அவை 2 குட்டிகள் அல்லது 4 குட்டிகள் என்ற அளவில் தம் இனத்தை பெருக்குவன. இதுதான் விருத்தமாவதல். இவ்வாறு பல்வேறு உயிரினங்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் பல்விருகம் எனப்படுகின்றன. ஊழ்தொடர்ச்சியில் எண்ணிக்கையில் அடக்க இயலாத இனப்பெருக்கமும் நிகழ்கிறது. அது தணிந்து இதுதான், இவ்வளவுதான், இப்படித்தான் என்ற வரையறையும் வந்துவிடுகிறது. ஒரு மரம் தன் விதைகளை கொட்டுகிறது. அவை தன் விதைகள் என்று அவற்றை பேணும் ஆணவம் அவற்றுக்கு இல்லை. இது எல்லா தாவரத்திற்கும் உரிய கருத்துதான். தன் விதைகளை தான் பேண வேண்டும் எனும் அறிவு வளர்ச்சி தாவரத்திற்கு இல்லை. ஏனெனில் அதன் ஆணவம் தொடக்க நிலையில் இருக்கிறது. நான் எனும் கருத்து தொடக்க நிலையில் இருக்கிறது. ஆனால் அந்த தாவரத்தின் விதைகள் பல்கி பெருகுகின்றன. எந்த தாவரமும் தன் விதைகளை தானே
பரப்புவதில்லை, பராமரிப்பதில்லை. ஆனால் தாவரத்தின் விதைகள்தான் அளவில் பல்கி பெருக்கமடைகின்றன. எவையெல்லாம் விருகம் என்று இருக்கின்றனவோ அவை அளவாக தம் இனத்தை பெருக்குகின்றன. ஒரு குறிப்பிட்ட நிலை வரை தன் குட்டிகளை அல்லது குஞ்சுகளை தாம்தான் பேண வேண்டும் என்று அவை இருக்கின்றன. உயிரினங்களின் பிறப்பில் உள்ள மாபெரும் மாற்றம் இது. தாவர நிலையில் ஆணவம் தொடங்குகிறது என்பதனால் தன் இனத்தை தானே பெருக்க வேண்டும் என்ற அறிவு அவற்றுக்கு இல்லை. ஆனால் தாவர இனம்தான் பல்கி பெருகிறது. பல்விருகம் எனும் நிலையில் உள்ளவை ஆணவத்தில் வளர்ச்சியடைகின்றன. அவை படிப்படியாக அடுக்கடுக்காக தம் இனத்தை அளவிற்குட்பட்டு பெருக்குகின்றன. அதேவேளை தம் இனத்தை தாம்தான் பேண வேண்டும் என்று அவை இருக்கின்றன. ஆயினும் அவ்வாறான விருக கூட்டத்தின் எண்ணிக்கை தாவரம் பெருகுவதை விட குறைவாகத்தான் இருக்கிறது. ஆணவம் வளர்ச்சியடைகையில் தன்முனைப்பும் வளர்ச்சியடைந்து விடுகிறது. நானே என் இனத்தை காக்க வேண்டும் என்ற அறிவு மேலோங்குகிறது. ஆனால் அந்த இனத்தின் பெருக்கம் அளவிற்கு உட்பட்டதாகவும் குறைந்த வரையறையில் பெருகுவதாகவும் இருக்கிறது. ஆணவம் குறைந்த அல்லது தொடங்கும் நிலையில் இருப்பவையோ இனத்தை அவை பெருக்கவில்லை, இனம் தானே பெருகிறது. இதுதான் இறைவனிடம் அறிந்தோ அறியாமலோ ஒப்படைக்கும் உயிரினங்களுக்கு இறைவன் வழங்கும் காப்பு. ஆணவம் வளர்ச்சி அடையும் போது மனிதர், பேய், கணம், வல்லசுரர், முனிவர், தேவர் ஆகிய படிமங்களும் வளர்ச்சி அடைந்து விடுகின்றன. பேய், கணம், வல்லசுரர், தேவர் இவை ஒரு தனி தொகுப்பு. இவை எல்லாமே நேரடியாக உருவத்தில் வரையறுக்க இயலாமல், உருவ வரையறைக்குள் அடங்காமல் படிமங்களாக, கருத்துகளாக நிலவி வருபவை. இவர்தான் தேவர் என்று எவரையும் எவரும் கண்டதில்லை. இதுதான் பேய் என்று எந்த பேயையும் எவரும் கண்கொண்டு கண்டதில்லை. கணங்களை பற்றி பேசப்படுவதுண்டு. இதுதான் கணம் என்று கண்டவர் எவரும் இல்லை. வல் அசுரர் எனப்படுவோர் தொன்மங்களில் கூறப்பட்டிருக்கின்றனர். அசுரர் என்போர் இயல்பை விட மிகுதியான திறன் பெற்றோர் என்பதுதான் அந்த சொல்லுக்குரிய அடிப்படை கருத்து. மாணிக்கவாசகர் வல்லசுரர் என்கிறார். இயல்பை விட மிகுதியான திறன் பெறுதலிலேயே வன்மை கொண்ட அசுரர் என்று குறிப்பிடுகிறார். அவ்வாறானோர் முன்னர் வாழ்ந்தனர் என்று கூறப்படுகிறது. ஆயினும் அவர்கள் இப்படித்தான் இருந்தார்கள் என்ற உருவ வரையறைக்குள் அடக்க வாய்ப்பில்லை. ஆதலால் இவையெல்லாமே ஒரு
படிமங்கள் இவையெல்லாம் கருத்துகளாக நிலவி வருகின்றன என்று கூறலாமே அன்றி ஒரு தாவரத்தை தெளிவாக கூறுவதைப் போல, மிருகங்களை பற்றி விளக்குவது போல இந்த படிமங்களை விளக்கிவிட இயலாது. ஆனாலும் மாணிக்கவாசகர் இவற்றை ஏன் பட்டியலிடுகிறார் என்றால், இந்த படிமங்கள் யாவும் ஆணவத்தில் மிகுந்தவை அல்லது இந்த படிமங்களில் உள்ள கருத்துகள் ஆணவத்தில் சீர்கெட்டவை. நானே வலிமையோடு இருக்கிறேன், நானே பிறரை காட்டிலும் உயர்வு, என்னிடம்தான் மற்றவர்கள் வந்து இறைஞ்ச வேண்டும், என்னை வணங்கினால் நான் அருள் தருவேன் என்று தன்னைத்தானே கூறிக்கொண்ட தன்மை தேவருக்கு உரியது. திருவாசகம் முழுமைக்கும் தேவர் எனப்பட்டோர் எப்படி தம்மை இறைவனாகவே கற்பிதம் செய்து கொண்டார்கள் என்று மாணிக்கவாசகர் விளக்குகிறார், வருந்துகிறார், சாடுகிறார். இறை இசைத்தாய் காரைக்கால் அம்மையார் அற்புத திருவந்தாதியில் இன்னும் பல படிகள் தம் சினத்தில் மேலுயர்ந்து தேவர் எனப்பட்டோரை மிக கடுமையாக சாடியிருக்கிறார். அது ஆணவம் என்று மட்டுமே சுருக்கிவிடக்கூடிய நிலையல்ல, அது ஆணவத்திற்கு மேலாக தரிகட்ட ஒரு கருத்து. எந்த கூட்டம் தம்மை தாமே இறை என கற்பிதம் செய்து கொள்கிறதோ அந்த கூட்டத்தை ஆணவம் கொண்டது என்று மட்டும் ஒதுக்க முடியுமா? ஆணவம் எனப்படுவது உயிர்வாழிகளுக்கு இறைவன் அருளிய ஒரு அருங்கொடை. ஒரு உயிரினம் நான் என்று தன்னை கருதினால்தான் அதற்கு இருத்தலும் வாழ்க்கையும் அமையும். அது அளவில் மிகும் பொழுது சீர்கேடு ஏற்படுகிறது. ஆனால் நான் தான் இறை என்று ஒரு கூட்டம் தன்னை கருதி கொள்ளும் என்றால் அது ஆணவமே அல்ல, அது ஒரு கற்பிதம். தேவர் எனப்பட்ட படிமம் இப்படித்தான் தன்னை கூறிக்கொண்டது. பேய், கணம், வல்லசுரர் ஆகிய சொற்களும் தம்மை தாமே மிகுதியாக ஏற்றியும் போற்றியும் கருதும் தன்மைகளுக்கு உரிய குறியீடுகள். முன்னர் கூறியவாறு இவையெல்லாம் இப்படிப்பட்டவைதாம் என்று நாம் வரையறுத்து விளக்கவும் இயலாது, அப்படி விளக்கவும் கூடாது. இவையெல்லாம் ஒரு தொன்ம படிமங்களாக கூறப்படுகின்றன. இதில் ஒரு பிறப்பு நிலையை நாம் பாடமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் முனிவர் என்ற நிலை. முனிவர் என்ற சொல் முனைந்து ஒன்றை கற்பவர் என்ற பொருள் கொண்டது. முனி என்பதே முனைந்து ஒன்றை கற்றல், பெறுதல் என்ற பொருளை கொண்டது. முனைபவர் முனிவர் என அக்காலத்தில் அழைக்கப்பட்டார்.
பேய், கணம், அசுரர், தேவர் ஆகிய படிமங்கள் போல் அல்ல. முனிவர் எனப்பட்டோர் மனிதரில் ஒரு பிரிவினர். அவர்கள் முனைந்து கற்க வேண்டும் என்பதற்காக தம் வாழ்க்கை நடைமுறைகளை வடிவமைத்துக் கொள்வோர். அவர்கள் தவஞ்செய்தார்கள், நூல் இயற்றினார்கள் என்று நாம் அறிகிறோம். அவர்கள் இறைவனை எட்டி பிடிப்பதில் முதன்மையானவர்கள், உயர்ந்தோர். அவர்களுக்கு இறைவனை பற்றி நிறைய தெரியும் என்பது இன்றளவும் உள்ள நம்பிக்கை. மாணிக்கவாசகர் இதனை முற்றுமுழுதாக மறுக்கிறார். முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான், மெய்யேயுன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். புல் முதல் தேவர் வரையிலான எல்லா பிறப்புகளிலும் நான் இளைத்துத்தான் போனேன். முனிவர் எனப்பட்டோர் முனைந்து ஒன்றை கற்போர். அவர்கள் இறைவனை நன்றாக அறிந்தோர் அல்லது இறைவனை நெருங்கியிருப்போர். அவர்கள் வேண்டுபவற்றை இறைவன் வழங்குவான். அவர்கள் தவஞ்செய்தால் இறைவன் ஓடோடி வந்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பான் என்றெல்லாம் கதைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. இந்த எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்கும் நம் கொள்கையினை மாணிக்கவாசகர் இங்கே அருளிச் சென்றார். முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான், மெய்யேயுன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என்கிறார். புல் முதல் தேவர் வரையிலான எல்லா பிறப்பும் எனக்கு இளைப்பைத்தான் தந்தது. அதில் முனிவர் என்ற பிறப்பும் அடக்கம். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். இன்றுதான் உன் பொன்னடிகளை கண்டேன், இன்றுதான் நான் வீடு பேற்றினை அடைந்தேன் என்கிறார். புல்லாக இருக்கும் பொழுது வீடடையவில்லை. புழுவாக, பூடாக, மரமாக, பாம்பாக இருந்த பொழுது வீடு அடையவில்லை. அதனைப் போல் முனிவர் என்று இருந்த பொழுதும் வீடு அடையவில்லை. ஏனென்றால் அந்த பிறப்புகளில் மெய்யே உன் பொன்னடிகளை நான் காணவில்லை. என்கிறார். இறைவனது அடிகளை காணுதலும் அவன் அருளால் அவன் தாள் பணிதலும் முனைந்து முயற்சித்து மேற்கொள்ளப்படும் செயல்கள் அல்ல. ஒருவர் முனிவராக இருக்கிறார் என்பதற்காக இறைவன் அருள் வழங்கி விடுவதில்லை. அவர் தவஞ்செய்கிறார் என்பதனாலோ அல்லது அவர் நூல்வள கற்றிருக்கிறார் என்பதனாலோ இறைவன் அருள் வழங்குவதில்லை. நூலறிவு பேசி நுழைவிலாதார் திரிக என்று காரைக்கால் அம்மையார்
நூல்களில் உள்ள கருத்துக்களை மட்டுமே பேசிக் கொண்டிருப்பவர்கள் நுண்ணறிவு இல்லாமல் கெட்டுத்தான் போவார்கள் என்று நேரிடையாகவே கூறினார். புல் பூடு முதல் முனிவர் தேவர் வரை இருந்த எல்லா பிறப்புகளையும் மாணிக்கவாசகர் தாவரம் சங்கமம் என்று பகுக்கிறார். இதெல்லாம் அவர் நமக்கு வழங்கிய ஒரு அருங்கொடை. உயிரினங்களை தாவரம் என்றும் சங்கமம் என்றும் பகுத்து கூறியது மாபெரும் கல்வி. தாவரங்கள் யாவை என நாம் அறிவோம். அவை தன்னசைவு அற்றவை. தன்னகர்வு அற்றவை என்று கூறுதல் இன்னும் முறையானது. சங்கமம் எனப்படும் சொல் தாவரம் தவிர்த்த தன்னகர் உள்ள எல்லா உயிரினங்களையும் உள்ளடக்குகிறது. இப்படி மொத்த உயிரின கூட்டத்தையும் இரண்டாக பகுத்து போகிற போக்கில் இரு சொற்களுக்குள் அவற்றை அடக்கி அருளினார் மாணிக்கவாசகர். புல் முதல் தேவர் வரையிலான யாவும் தாவர சங்கமம் என்று இருக்கின்றன. இவை செல்லாமல் நிற்கின்றன. இவ்விடத்தில் செல்லா என்பதற்கு அழுத்தம் கொடுக்கிறார். ஈற்றில் உள்ள லா அகரத்தை அருகே பெற்று மூன்று மாத்திரைக்கு உரியதாகிறது. அது ஏன் அழுத்தப்படுகிறது? பன்னெடுங்காலமாக செல்லாமலே நிற்கிறது என்பதனை கூற வேண்டும். அதனால் அந்த செல்லா என்பதனை 3 மாத்திரைகள் அளவில் கூறுகிறார். இருப்பதிலேயே மாத்திரைகள் 3 தான் உச்சம். அந்த உச்சமான அளவை லா என்ற ஈற்றெழுத்துக்கு கொடுத்து ஒன்று செல்லாமலேயே இருக்கிறது என்பதனை அயற்சியுடன் அழுத்தமாக நீட்டி கூறுகிறார் மாணிக்கவாசகர். இப்படி செல்லாமல் நிற்கும் இந்த தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன். எல்லா பிறப்பிலும் பிறத்தல் நிகழ்கிறது, அதில் இளைத்தலும் நிகழ்கிறது. இளைத்தல் என்றால் என்ன? உடல் மெலிதலை நாம் இளைத்தல் என்கிறோம். ஓடிவிட்டு வந்தால் மூச்சு வாங்குதலை இளைத்தல் என்கிறோம். சோர்வு, அயற்சி ஆகியவற்றுக்கும் இளைத்தல் எனும் சொல் பொருத்தமானது. அதனால்தான் இளைப்பு ஆறுதல் எனும் சொல் வழக்கம் வந்தது. எவ்வாறாயினும் உரிய தன்மையிலிருந்து குறைதல் இளைத்தல் என்று கொள்ளப்பட வேண்டும்.
ஒவ்வொரு பிறப்பு நிலையையும் கூறிவிட்டு இவை எல்லாவற்றிலும் பிறந்து நான் இளைத்தேன் என்று கூறுகிறார் அல்லவா? இதுதான் ஊழ்கொள்கையை உணர்ந்த மனிதரது வாக்கு. சில இடையூறுகள் தொழில்நுட்ப அளவில் இருக்கின்றன. இன்றைய பாடத்தை இத்துடன் நிறைவு செய்வோம். உங்கள் அனைவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைவதாக. வணக்கம்.